இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு காலையில பெருமாள் லட்சுமி கோவில்ல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் பூமி. நீ ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஒண்ணு அடைக்கலம் கொடுத்த அந்த வீட்டுல, இல்லைன்னா பாசத்தை கொற்ற இந்த வீட்டுல இருக்கணும். பூமி, என்னாச்சுமா? ககனை பாக்குறதுக்காக போறல்ல, இப்ப எதுக்காக அழுதுட்டு இருக்க? இல்ல மாமா, நான் அவரை சந்திக்க போகல. நீ அவன் கிட்ட கோயிலுக்கு வரேன்னு சொன்னலமா, இப்ப என்னாச்சு? சாரதா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு நான் அப்பா கிட்ட கேட்டேன். நீ ஒண்ணு அந்த வீட்ல இருக்கணும், இல்லனா இந்த வீட்ல தான் இருக்கணும்னு உறுதியா சொல்லிட்டாரு. இருந்தாலும் அப்பா சொன்ன விஷயம் கூட கரெக்ட் தானம்மா? நீங்களும் அவரை மாதிரியே பேசுறீங்களே மாமா. பூமி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ அந்த வீட்டுல தானே இருக்கணும். என் அப்பா அந்த வீட்டுக்கு போறேன்னு சொன்னதையே ஒத்துக்கல, இதுல கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ அவன் மனசுல இருக்கியா இல்லையா, உன்னை அவன் காதலிக்கிறானா இல்லையான்னு தெரிஞ்சா எல்லாம் தன்னால சரியாயிடுமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. அப்படிங்கிறீங்களா? ஆமாமா. இந்தம்மா, நீ இந்த செயினை போட்டுக்கோ. உண்மையிலேயே இந்த செயினை நீ போட்டா நீலா மாதிரி பார்க்க அழகா இருப்பமா. ஒருவேளை உன் அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை நகையால அலங்கரிச்சு உன்னை ஒரு அம்மன் மாதிரி பார்த்து ரசிச்சிருப்பாங்க. அண்ணா, எனக்கு இது கொஞ்சம் புரியல, நீ எக்ஸ்பிளைன் பண்றியா? எங்க காட்டு. எனக்கு இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட வந்து கேக்குறா இவன். அட, உன்கிட்ட வந்து கேக்குறேன் பாரு, எனக்கு தான் மூளை இல்ல. அது இல்ல, எனக்கு தெரியும். நானே பாத்து. கொஞ்சம் நில்லு பிந்து. பிந்து செல்லம், எனக்கு தெரியும்டி, கொஞ்சம் நில்லு. மனசுல இருக்கிற விஷயத்த சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்ற. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இனி ரொம்ப டைம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இத கேக்கும்போது என் மனசு ரேஸ் குதிரை மாதிரி ஓட ஆரம்பிக்குது பூமி. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? ஐ லவ் யூன்னு சொல்லிடு பூமி, சீக்கிரம் சொல்லு. ஓகே சரி, பை. ஏய் பூமி, பூமி நில்லு. நீ இப்போ ஏதோ சொல்றேன்னு சொன்ன. நான் என்ன சொல்றேன்னு சொன்னேன்? குறும்புக்காரி, எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறா பாரு. இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டும் நம்ம சேர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்வீட் மெமரிஸா மாறும். என்ன சரி, ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்ல. ஆமா, நீ இப்ப எங்க தான் போற? கோவிலுக்கு. ஓ, ஹாப்பியா போயிட்டு வா. கிளம்பு. ஐயோ, ஆமா, ககனுக்கும் செரிக்கும் ஒரே கோத்திரம் தானே. அவர் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள நம்ம அர்ச்சனை பண்ணிடலாம். சரி. ஒரு நிமிஷம், இத வந்துட்டேன். சொல்லு பூமி, ஏதாவது சொல்லணுமா? கேட்கணும். உங்க கோத்திரம் என்ன? மகாராஜசிய கோத்திரம். ஏ, எதுக்கு கேக்குற? ஒன்னும் இல்ல, சும்மாதான்.
என்னம்மா அண்ணன் புதுசா சாமியெல்லாம் கும்பிடுறான்? என்னால இத நம்பவே முடியல. அதான் எனக்கும் ஒன்னும் புரியலடி. ஆமா அண்ணா, என்னாச்சு உனக்கு? நீ போய் சாமியெல்லாம் கும்பிடுற? ஆச்சரியமா இருக்கே. ஏதோ சாமியை கும்பிடுறதே ஏதோ பெரிய தப்புன்ற மாதிரி ஓவர் ஆச்சரியப்படுறியே. இல்லப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. நீ எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க போல. ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை விஷயமா வெளில போறேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீ போற காரியம் வெற்றி அடையணும். போயிட்டு வரேம்மா. நிஜமாவே அவனுக்கு ஏற்பட்டிருக்க மாற்றத்தை பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. பூமிக்காக அன்னைக்கு கோவில்ல வேண்டுதல் நிறைவேத்தினால அன்னையில இருந்துதான் அண்ணன் இப்படி மாறிட்டான். தெரியாமலேயே பூமி இவனை மாத்திட்டா. உண்மைய சொல்லணும்னா நாம பூமிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்.